ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேரங்காலம் வந்தால் எல்லாமே தானாக நடக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது எத்தனை சதவீதம் உண்மைன்னு தெரியலைங்க. ஆனால் நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு சமீப காலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இறங்கிட்டோம். அது வந்து 75% நடந்துருச்சுங்க. அது எப்படி நடத்தணும்னு கூட தெரியாமல் தான் நாங்கள் இறங்கினோம். ஒரு புரிதல் இல்லாமல் இறங்கினோம். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஒரு 25% இருக்கும்போது அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். கையில் காசு பணம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த சமயத்தில் நம்ம யாருங்க நம்புவோம்? கடவுளை விட்டால் நமக்கு யார் இருக்கா? போய் கடவுள் காலில் விழுந்துட்டேங்க. எனக்கு எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல, கையில் காசும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, இனிமேல் என்னால் முடியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி அடுத்த நிமிஷமே ஒரு ஃபோன் வந்தது. அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து, நீங்கள் அங்கெல்லாம் இருக்க வேணாம், நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள், எதாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் தாங்க நான் போனேன். போனதுமே நாங்கள் பார்க்க போன ஆஃபீஸர்கிட்ட எங்கள் பிரச்சனையை சொன்னோம். அவர் சொன்னார், சரி ஓகே, நான் வேறு ஒருத்தர்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அவங்கள போய் பார்த்தோங்க. அவங்களுக்குமே வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருந்தாலுமே ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு முடிவு பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. பணம் கூட என் கையில் இல்லைங்க. பணம் கூட அந்த செகண்ட் பார்த்து என் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ நடத்த வேண்டிய காரியத்தை மட்டும் பாரு, பணத்தை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. பணம் கூட என்னை தேடி வந்துச்சுங்க. இப்போ சொல்கிறேங்க, எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தருங்க. கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.